ஐயா, வெப்பால மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. இதை பத்தின எங்களுக்கு தெரியாத புதுமையான தகவல் ஏதாவது சொல்லுங்கய்யா. இதனுடைய இலை எப்படியாப்பட்ட பல் வலியும் சொத்த பல் வலியை உடனே எடுத்துரும் ஐயா. இதை மென்று அந்த பல்ல வச்சு கடிச்சா, ரெண்டாவது இதனுடைய பால் எடுத்து ஒரு சொட்டு விட்டோம்னா பால் வந்து தயிரா மாறி கட்டியா மாறிடும் ஐயா. இது அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் விட்டு அதை கேக்கு மாரி எடுத்து சாப்பிடுவாங்க ஐயா. ஆட்டுப்பால் மாட்டுப்பால் எதுல விட்டாலும் அது எதுல விட்டாலும் பால் கட்டியாயிருங்க. தலைய கிள்ளி போட்டுட்டு சூரிய படம் 21 நாள் வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் வந்து ரெட்டா மாறிடும். அந்த எண்ணெயை வந்து மேல் பூச்சா பூசணும்னா ஸ்கின்னுக்கு நல்லது ஐயா. சொறி சரங்கு அந்த மாதிரி. ஆமா, சொறி சரங்கு, தவுக்கல பிரச்சனைக்கு என்ன கிடைக்கலாம். வழக்கமா இது வெப்பால ஆயில்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த பல்வலிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து நீங்க சொல்லிதான் கொஞ்சம் அற்புதமா இருக்கு. ஆமா, சொத்த பல்லுக்கு அப்படியே வேலை செய்யும். கையால பிடிச்சோம்னா நிற்கும் வலி. இதோட அந்த சாரை எழுந்து நம்ம பல்ல விடும். பல்லு எந்த பல் வலிக்குதோ அந்த பல்ல வச்சு அமுக்கினா போதுங்க. ஒரு 2 நிமிஷத்துல உமிழ்நீர் வழியா அந்த பூச்சிங்கெல்லாம் செத்து வெளியே வந்துடும். வந்துடும். பல்லு வலி அப்பயே நின்றுடும். ரொம்ப அற்புதமான தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றிங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாமளும் இன்னொரு வீடியோவில் ஐயாவை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.